சனாதனம் ஒழிக, மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டும் என தமிழக சட்டசபையில் தனது உரையை நிறைவு செய்த போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இவ்வாறு தெரிவித்தார். இதற்கு பல்வேறு கட்சி அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது பற்றி நம்முடன் இன்று பேசுவதற்காக தமிழர் நீதி கட்சியின் தென் மண்டல செயலாளர் ச. ராஜ்பாண்டியன் அவர்கள் காலாடி தலைமுறையின் தலைமை நிருபர் மா. தமிழ் அவர்களுடன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் தமிழ். வணக்கம். கேள்விக்கு போயிடலாமாண்ணா? நிச்சயமா போயிடலாம். சனாதனம் என்றால் என்ன? உங்களுடைய கருத்துக்களை முதலாவதாக பதிவு செய்யவும். முதலில் காலாடி தலைமுறை பார்வையாளர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது சனாதனம் அப்படிங்கிறது வந்து ஒரு சமஸ்கிருத சொல்லா இருக்கிறது. அந்த சமஸ்கிருத சொல்லுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னா நிலையானது அப்படின்னு வந்து சொல்றாங்க அறிஞர்கள்லாம். அப்போ நிலையானது அப்படின்னா அவங்க எதை நிலையானது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த சமூக மக்களை, அதாவது பிறப்பின் அடிப்படையில ஒரு தொழில் பிரிவினையாக இருக்கக்கூடிய அந்த சாதிய கட்டமைப்பை வந்து இவர்களுடைய அதிகாரத்திற்கு வந்து பயன்படுத்துறாங்க. அதாவது இந்த தொழில் செய்யறவர்கள் வந்து இந்த தொழில் தான் செய்யணும். அப்போ அது வந்து எந்த விதமா அது ஒரு ஸ்ட்ரக்சரா உருவாக்கி எந்த விதமான அரசுகளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற வகையில வந்து இந்த சாதிய கட்டமைப்பை வந்து அதை பயன்படுத்த நினைக்கிறாங்க. அப்போ இதை வந்து சட்ட வடிவமாகவே மாத்துறாங்க. அதுக்கு பேர் தான் மனு தர்மம். அப்போ இதை வந்து அப்ளை பண்ணி இந்த சமூகத்தை வந்து ஏற்றத்தாழ்வோடு நிறைந்த ஒரு சமூகமா, உழைக்கிறவன் உழைச்சிக்கிட்டே இருக்கணும், உழைக்காதவன் உழைக்காமலே வந்து இருக்கணும், அரசன் அரசனாவே இருக்கணும் அப்படின்ற வகையில இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அது சட்டப்பூர்வமா ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இதுதான் அந்த சனாதனம் அப்படிங்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக. அடுத்தபடியாக சனாதனம் ஏன் ஒழிக்கப்பட வேண்டும்? அதாவது சனாதனம் வந்து ஏன் ஒழிக்கப்படணும் அப்படின்னா, அதாவது பிறப்பின் அடிப்படையில வந்து ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிறதே அது ஒரு கொடிய ஒரு மனநோய். அது வந்து மனித சமூகத்துக்கு எதிரானது, மனித குலத்துக்கே எதிரானது. அப்போ பிறப்பின் அடிப்படையில யாரும் வந்து ஏற்றத்தாழ்வோடு யாரும் பிறக்கிறது இல்லை. கண்டிப்பா. அப்போ இந்த அடிப்படை கட்டமைப்பை எது உருவாக்கி வச்சிருக்கு அப்படின்னா, அன்றைக்கு இருந்த அரசு, அன்றைக்கு இருந்த ஆண்டைகள் என்ன பண்றான் அப்படின்னா, அடிமை சமூகத்தை வந்து அவனுடைய அரசுகளை வந்து நிலை பெறுவதற்காக என்ன பண்றாங்கன்னா பயன்படுத்திக்கிறாங்க. அப்ப அந்த பயன்பாடு தான் என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது மனித குலத்துக்கு எதிரான சட்டங்களை போட்டு அடிமைகளை அடிமைகளாகவே வச்சிருந்து அவர்களுக்கு வந்து எந்த சுதந்திரமும் இல்லாத அளவுக்கு ஒரு நிலையை வந்து உருவாக்குறாங்க. அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த மனு தர்மம் அப்படிங்கிற ஒரு சட்டமே வந்து உருவாச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 4 வருணங்களா வந்து பிரிக்கிறான் மனிதர் சமூகத்தை. 4 வருணங்கள் என்னென்ன அப்படின்னா, சூத்திரன், சத்திரியன், வைசியன், பிராமணன் அப்படின்னு வந்து ஒரு 4 வருணத்தை வந்து அவன் சொல்றான். அப்ப பிராமணர்கள் வந்து உயர்ந்தவர்களாகவும், வைசியவர்கள் வந்து அதற்கு கீழாகவும், இதை பாதுகாக்கிற சத்திரியர்கள் அது கீழாகவும், சூத்திரர்கள் வந்து வேலை செய்யறவர்களாகவும், அவர்கள் எல்லாமே வந்து தொழில் அடிப்படையான வேலை செய்யக்கூடியவர்கள். சத்திரியர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்கள் வந்து தொழிலும் செய்யணும், அவர்கள் சண்டையும் போடணும், போர் வீரர்களாக வந்து அறியப்படுறாங்க. அப்போ வைசியர்களுக்கு வந்து வணிகம் செய்யக்கூடியவர்கள். இப்படி வந்து அந்த சனாதன மனு தர்மம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி அடிப்படையில, பிறப்பின் அடிப்படையில ஒருத்தன் வந்து இந்த இதுல சமூகத்துல பிறந்தாலே அவன் இவன் தான் அப்படின்னு முத்திர குத்தக்கூடிய அளவுல இந்த கட்டமைப்பு இருக்கிறதுனால, அப்படி இல்லை, மனிதர்கள் எல்லாம் சமம் அப்படின்னு தான் வந்து அதான் நம்ம அது உண்மையான ஒரு விஷயம். அதாவது மனிதர்கள் வந்து எல்லாமே பிறப்பின் அடிப்படையில வந்து ஏற்றத்தாழ்வோடு யாரும் பிறக்கிறது இல்லை. கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அடிப்படையான ஒரு விஷயம். அப்படிங்கிறதுனால வந்து இந்த சனாதனம் அப்படிங்கிற விஷயம் வந்து நிச்சயமா வந்து ஒழிக்கப்படணும். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, இந்த கட்டமைப்பை வந்து மக்கள் ஏத்துக்கல. மற்ற நாடுகள்ல வந்து மற்ற மாநிலங்கள்ல இந்த சனாதன கட்டமைப்பு பெரிய அளவுல நிலை பெற்றுச்சு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த சனாதன கட்டமைப்பை பெற வைக்கிறதுக்கு வந்து பல்வேறு முயற்சிகள் நடந்தது. ஆனா அந்த முயற்சிகள்லாம் வந்து
நிச்சயமா தவிடுபடியாச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கு அதுவும் தவிடுபடி ஆவதுக்கு காரணம் யாருங்க? குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் தான். ஏன் அப்படி சொல்றீங்க? அதாவது என்ன காரணம் அப்படின்னா, இவர்களை வந்து அடிமைப்படுத்துவதற்கும் ஒரு நிலையான ஒரு அந்த மட்டத்திலே வைக்கிறதுக்குமான முயற்சிகள் வந்து நடந்துகிட்டே இருந்தது. ஆனா இவர்கள் வந்து எதிர்த்து அடிச்சு அப்படியெல்லாம் வந்து ஒரு நிலையான ஒரு விஷயமா எங்களை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து அடிச்சாங்க. இந்த கட்டமைப்பே எதிர்த்தாங்க. அப்போ 4 வருணங்கள் இருக்கு இல்லையா? ஆமா. இந்த 4 வருணத்துக்குள்ள தேவேந்திர குல வேளாளர்கள் வரமிடுறாங்க. அதாவது சத்திரியராவும் இங்க கிடையாது, சூத்திரனாவும் கிடையாது, வைசியனாவும் கிடையாது, பிராமணனாவும் கிடையாது. அப்ப இந்த வருணம், அதாவது பொதுவாவே ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்த ஒரு சமூகம் அப்படின்னு சொன்னா இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம். உன்னுடைய அந்த ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த இந்த சனாதனத்தை, இந்த மனு தர்மத்தை நாங்க ஏத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லி அடிச்சாங்க. கண்டிப்பா. அப்போ இந்த காரணத்தினாலதான் என்ன பண்றாங்கன்னா, இந்த சனாதனத்தை எதிர்த்தவங்க எல்லாம் இந்த கூட்டு கட்டமைப்புக்குள்ள வராதவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பஞ்சமர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறான். அப்போ இந்த நம்மளை வந்து இந்த 4 வருணத்தை ஏத்துக்கிறாதவங்களை வந்து தனிமைப்படுத்தி அவர்களை வந்து எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ அவர்களை வந்து 3ஆம் தர மக்களாக ஆக்குவதற்கான முயற்சிகள்லாம் வந்து பெருமளவு நடந்தது. அதெல்லாம் 18ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டுகள்லாம் நடந்தது, நிறைய நடந்தது. இன்றைய வரைக்கும் வந்து இந்த சாதிய சண்டைகள்லாம் தொடர்வதற்கான காரணமா எது இருக்குது? இந்த சனாதனத்தை அமல்படுத்த முயன்று தோற்று போனவர்கள் தான் இன்னைக்கு வந்து நம்மளை அடிச்சுட்டு இருக்கிறான், தேவேந்திர குல வேளாளர்களை. அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிகள் பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்போ இதெல்லாம் வந்து வரலாற்று ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நம்ம வந்து பார்க்கணும். பிறப்பின் அடிப்படையில் யாரும் ஏற்றத்தாழ்வு கொண்டவர்கள் அல்ல. எல்லாரும் தகுதியானவர்கள் தான், எல்லாத்துக்கும் தகுதியானவர்கள் தான், எல்லாரும் அறிவான மக்கள் தான். அப்போ இந்த சனாதனம் அப்படிங்கிறது பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிற இந்த சட்டமானது, இந்த தத்துவமானது நிச்சயமாக வீழ்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது வந்து எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. அடுத்தபடியாக சனாதனத்தை பற்றி தமிழக சட்டசபையில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி பேசியது சரியா தவறா? அது சரியா தவறா அப்படிங்கிறத விட அதாவது சாத்தான் வேதம் போதுகிறது அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. சனாதனத்துக்கும் இவர்கள் எந்த வகையில வந்து சனாதனத்துல வந்து ஆட்பட்டு இவர்கள் பாதிக்கப்பட்டாங்க, அப்படி பாதிக்கப்பட்டவர்களை வந்து அதுல இருந்து மீட்பதற்கு இவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இவர்கள் அந்த இதை பத்தி பேசுவதற்கே இவர்கள் தகுதியற்றவர்கள். இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நீ அதிகாரத்தில் இருக்கும்போது என்ன மயிரை போடுங்க, எத்தனை கொலைகள், எத்தனை வன்கொடுமைகள், இதெல்லாம் எந்த அடிப்படையில் நடைபெறுது? சாதியின் பேரால் நடைபெறுது. தென் மாவட்டங்கள்ல எத்தனை கொலைகள் நடந்திருக்கு? கண்டிப்பாக. சனாதனத்தை ஒழிப்போம்னு நீ ஏசி அறையில உட்காந்துட்டு பேசி சட்டமன்றத்துல உட்காந்துட்டு சேஃப்டியா பேசினீங்கன்னா எப்படி அது சரியா இருக்க முடியும்? ஒழிக்க முடியாது. அப்ப சாதி அமைப்பு முறைகளை வந்து அடித்து நொறுக்குவதற்கும் சாதியின் பெயரால வந்து படுகொலை செய்யறவர்களையும் ஒடுக்குவதற்கு நீங்க என்ன சட்டம் போட்டிருக்கீங்க? இது வரைக்கும் சட்டமன்றத்துல என்ன சட்டம் ஏற்றிருக்கீங்க? இன்னைக்கு மக்கள் உங்களை வந்து புறக்கணிச்சு இன்னைக்கு எதிர்கட்சியை அமர்ந்த உடனே சனாதன ஒழிகன்னு சொன்னா இது கேவலமா இல்லது? கண்டிப்பாக கண்டிப்பாக. இதெல்லாம் தவறான ஒரு போக்கு. அதாவது போலியாக பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இனிமே வந்து நடக்காது. போலியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. கண்டிப்பா. வா வந்து களத்துக்கு வா. எத்தனை வன்கொடுமை நடக்குது, அதுக்கெல்லாம் தீர்வுக்கு அதுக்கு ஒரு இடத்துலயாவது நீ வந்து நின்று இருக்கியா? என்ன உனக்கு சனாதனத்தை பத்தி பேசுறது உனக்கு என்ன தகுதி இருக்குது? அதனால வந்து இவர்கள் பேசுகின்ற அந்த பேச்செல்லாம் வந்து அதாவது வெறும் காகித பேச்சு தானே தவிர இது வந்து செல்லா காசான பேச்சு, அவ்வளவுதான் இது. சனாதனங்கள் வந்து ஒழிப்பதற்கு வந்து களத்துல இறங்கி போராடணும். களத்துல இறங்கி போராடாம அதிகாரத்தையும் நீங்க வச்சிருக்கீங்க, அதிகாரத்தை உங்ககிட்ட இருக்குது, அதிகாரம் இருந்த போது என்ன பண்ணீங்க? எத்தனை வழக்குகளுக்கு வந்து நீங்க ஆதரவு படுகொலைகளுக்கு வந்து நீங்க தீர்வு நோக்கி நகர்த்திருக்கீங்க? சாதியவாதிகளை காப்பாற்றுவதற்கான முயற்சி பண்ணிருக்கீங்க இது வரைக்கும். அதனால இவருடைய பேச்சு அப்படிங்கிறது வந்து வெறும் ஏட்டு சுரைக்காதானே தவிர இது வந்து கறிக்கு உதவாது. கண்டிப்பாக கண்டிப்பாக.
உங்களுடைய பொன்னான நேரத்தையும் கள நிலவரத்தையும் காலாடி தலைமுறைக்கு தெரிவித்ததற்காக மிக்க நன்றி அண்ணா. நன்றி தமிழ். காலாடி தலைமுறைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி.